வளர்ச்சிக்கு மேல வளர்ச்சியை கொடுக்கிறான். அப்ப இது நம்மளுடைய கொள்கையில நாம் எந்த கொள்கையை நம்பி இருக்கிறோமோ எந்த சக்திக்கும் அன்றைக்கெல்லாம் நீங்க கற்பனை பண்ண முடியாது. நாங்கள் அன்னைக்கு நினைத்திருக்கும் பொழுது தனி ஒரு நபராக, தனி 2 நபர் ஒட்டுமொத்த உலமாவை எதிர்க்கின்ற சின்ன விஷயமா? யாருடைய சப்போர்ட் இல்லை, யாருடைய ஆதரவும் இல்லாமல் தன்னந்தனியாக நின்று எதிர்ப்பது என்றால் நம்ம என்ன நினைக்கிறோம்? எதிர்த்தா அமைக்கப்படுவான், அழிச்சு போடுவான். அல்லாஹ் நாடு நாளை தவிர எவனும் அழிக்க முடியாது. இந்த என்னுடைய சொந்த ஊர். அங்க நடந்தது உங்களுக்கு நான் சொன்னால் பொருத்தமாக இருக்கும். அங்க என்ன செய்யறான்? ஒருத்தன் அந்தர்தீவு மௌலானான்னு ஒருத்தன் வர்றான். இன்னைக்கு போய் கேட்டுக்கலாம், தொண்டில போய் கேட்டால் தெரியும். அந்தர்தீவு மௌலானான்னு ஒருத்தன் வர்றான். அவனை அல்லாவுக்கு புள்ள மாதிரி கருதுறாங்க எங்க ஊர்ல. எப்படிப்பட்ட மதிப்புங்கிறிய? அல்லாதான், அல்லாவே வந்துட்ட மாதிரி. அப்ப அந்த ஊர்ல வருஷம் வருவதும், பணக்கார வீட்டுல தங்குவதும், சில்லறை அடிக்கிறதும், அப்படி அந்தர்தீவுக்கு போய் விடுவதுமாக இப்படி ஒருத்தன் நீண்ட காலமா வந்துகிட்டு இருக்கிறான். நாங்கள் ஊர்ல மதரசா லீவுல போய் இருக்கிற கட்டத்தில் ஒருத்தன் வர்றான். என்ன பண்றான்? ஊர்ல சரியான பஞ்சம், மழையே இல்ல, குளிக்க தண்ணி இல்ல, குளத்துல ஊரணியில தண்ணி இல்ல, நிலத்தடி எல்லாம் வத்திருச்சு. அந்த மாதிரி ஒரு பஞ்சத்தை நம்ம மாவட்டமே சந்திச்சது இல்ல. அந்த நிலையில இவர் வரும்பொழுது மக்களை ஏமாத்தி மழைக்கு ஒரு ராத்திபு ஒண்ணு செய்யுங்க, ராத்திபு செஞ்சா மழை பெஞ்சிரும் அப்படின்னு சொன்ன உடனே மௌலானா தலைமையில ராத்திபு நடக்கிறது கண்டோரா போடுறாங்க ஊர்ல. எல்லாம் போகுது. நான் உட்கார்ந்து எந்த பள்ளியில ராத்திபு நடத்தும் சொன்னார்களோ அந்த பள்ளியில உட்கார்ந்து கொண்டு இது ராத்திபுங்கிற இஸ்லாத்துல இல்லாது, இது பிதஅத்து, மழை தொழுகை தான் இருக்கிறது. இதெல்லாம் 25 ஆண்டுகளுக்கு முந்தின கதை, இன்றைக்கு உள்ள கதை இல்ல. 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அவல நிலையை சொல்றேன். இன்னைக்கு அந்தர்தீவு மௌலானா வருவானா? வந்தா ஏமாறுவோமா? அங்க உள்ள மக்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அந்தர்தீவு மௌலானாக்கலாம் இன்னைக்கு எந்த பேர் வர்றது கிடையாது. வந்தா காது வச்ச மாதிரி கள்ளத்தனமா வந்துட்டு கள்ளத்தனமா ஓடி போயிருவாங்க. இந்த மாதிரி பள்ளிவாசல் ராத்திரி வர முடியுமா? இப்ப நாங்க பள்ளிவாசல்ல இளைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒவ்வொருத்தனையா கூப்பிட்டு இது போவாதே, இது மார்க்கத்தில் இல்லாது, இவன் திருட்டு பையன், பிராடு இவன் அப்படின்லாம் சொல்றேன். சொன்னா என்ன பண்ணிட்டாங்க? இது விட்டு விட்டாங்க. உடனே மௌலானாவை கேவலப்படுத்தி விட்டான். கூட்டு ஊரேட்டானுவ, ஊரே திரண்டாங்க. எங்க ஊர்ல முதலாக ஊரே திரண்டு, தெருவாரியா தான் பேசுவாங்க பஞ்சாயத்து, ஊரே திரண்டது இந்த விஷயத்துக்கு தான். பெரிய பயங்கரமான கலவரத்துக்கு எல்லாம் பின்னாடி திரண்டார்கள். இதான் முதல்ல திரண்டது. ஐக்கிய ஜமாத்தை வைத்துக் கொண்டு முதல்ல எல்லாரும் சேர்ந்து திரண்டது எதுக்கு? இந்த ஊர் மேட்டுக்கு தான். மௌலானாவை, அந்தர்தீவு மௌலானாவை இவன் பிராடுங்கிறானா, புடுவமானாங்க. எல்லாம் ஊரே திரண்டு பெரிய பெரிய ஜமாத்து தலைவர்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க. என்னை கொண்டே உட்கார வச்சுட்டாங்க. நீ மௌலானாட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் சொன்னேன், மௌலானாட்ட மன்னிப்பு கேட்பேன், யார்த்தையும் கேட்பேன். தப்பு நிரூபிக்காட்டி அந்த மன்னிப்பு கேட்கணும். இப்பவும் சொல்றேன், மௌலானா ஊர்ல இருக்காரு, ஒரு பால் பண்ணையில இருந்தாரு, பால் பண்ண பணக்காரங்க வீடு, அங்கதான் தங்குவாரு. இப்ப நான் என்னை அங்க கூட்டிட்டு போ, நான் வர்றேன், நான் அவர்கிட்ட கேட்கிறேன், நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு பதில் சொல்லட்டு. நீ சொல்ற, நான் கேட்கிறேன், மன்னிப்பு கேட்கிறேன். பதில் சொல்லலைன்னா அவர் மன்னிப்பு கேட்கணும், அவர் விரட்டி விடணும். சரி, அவங்க என்ன நினைச்சாங்கன்னா மௌலானாதன் பயங்கரமான விஷயம் உள்ள ஆளா இருப்பாருன்னு அவரை கேட்காம சரின்ட்டாங்க. சரின்னு கூட்டிட்டு போறாங்க. நான் என்ன பண்ணேன், எங்க ஊர்ல இஸ்லாமிய கல்லூரி பழைய மதரசா இருந்தது, அதுல உள்ள கிதாபுகள்லாம் அள்ளிக்கிட்டு நேர போய் நான் அவற்றை கேட்கிறேன், மௌலானா இந்த மௌலானால சொல்லக்கூடாது தெரியாது, இப்ப மௌலானா சொல்லக்கூடாது யாரு, மௌலானா எஜமான். அப்ப அந்த படிப்படியாக தான் விளங்கிட்டு வர்றோம். மௌலானா நீங்க சொன்ன தப்பு, மழைக்கு தொழுகை தான் இருக்கிறது, இந்த பாருங்க துகுபாவில் இருக்கு அப்படின்னு சொல்றேன், வாசிங்க. நீங்க கடைசியில தெரியுது, மேப்படி எனக்கு வாசிக்கவே தெரியாது. அதாவது அது பெரிய தலைப்பா தாடி இருக்கே தவிர வாசிக்க தெரியாது என்பது அப்பதான் அப்பட போகுது. தோற்றத்தை வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், மௌலானா இப்படி இருக்குல்ல, இருக்கு ராத்திபா இல்ல, ஆமா இல்ல தொழுகை தானே இருக்கு, ஆமா இருக்கு, கேட்டுக்கலாம், ஆமாங்கிறான். நீங்களும் பாருங்க, கரெக்டா தான் இருக்கு. அப்பதான் தெரிஞ்ச ஒரு ஒண்ணுமில்லாத கூம்பிட்டு. அப்ப சொன்னேன், பாத்தீங்களா நான் கேட்கிறேன் எல்லாம் சரிங்கிறான்லப்பா, யார் மன்னிப்பு கேட்கணும் தெரிஞ்சுக்கிட்டியா? அதுக்கு பிறகு கேட்காம என்னைய சமூக பகிஷ்காரம் பண்ணி விட்டாங்க.
ஊரே சேர்ந்து என்னை ஒதுக்கி விட்டா என்ன பாருங்களேன். எங்க ஊர்ல உள்ளதான் நடந்ததான் சொல்றேன். அப்ப இதனால நாங்க பின்தங்கி அன்னைக்கு போயிருந்தா என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? ஒதுக்கி வச்சு என்ன பண்ணி விட்டீங்க? ஒன்னும் பண்ண இயலாது. கொள்கையில் நம்ம உறுதியா இருந்து இந்த ஷிர்க் பிதஅத்துக்கு எதிராக நீங்கள் நின்றால் நீங்க ஒரு ஆள் நினைப்பீங்க, அவன் நம்மளோட இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய உதவி நினையாப்படுறது இன்னைக்கு நினைச்சு பாருங்க. தௌஹீத் ஜமாத்துக்கு இன்னைக்கு கிடைக்கிற உதவிகள் எல்லாம் எப்படி கிடைக்குன்னு நினைச்சு பாருங்க. உங்களுக்கே விட சொல்ல முடியாது, உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை சொல்ல முடியாது. நான் கேட்கிறேன், உளவுத்துறை அதிகாரி எங்கள்கிட்ட கேட்கிறார், ஒரு பெரிய அதிகாரி கேட்கிறாரு, தமிழ்நாட்டிலேயே எங்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் உங்க ஜமாத் விஷயம் தான் அப்படின்றாரு. என்னங்க புரிஞ்சு கொள்ள முடியாது? மேடையில பகிரங்கமா தான் கள்ளத்தனமாக இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், புரிந்து கொள்றதுக்கு ஒண்ணும் இல்லையே. அவர் சொல்றாரு, எங்களுக்கு ரிப்போர்ட் வருது. என்ன வருது? அந்த பள்ளியில அடிச்சு விட்டாங்க, இந்த பள்ளியில ஓசி விட்டாங்க, இந்த ஊர்ல நீக்கி வச்சு விட்டாங்க. வந்தோம் நாங்க நினைக்கிறோம் ரொம்ப மைக்ரோவா நீங்க இருக்கீங்க நாங்க நினைக்கிறோம். அவர் சொல்றாரு, அந்த ரிப்போர்ட்லாம் வரும்போது பார்த்தா இவங்க என்ன ஊர்ல 2 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். திடீர்னு பார்த்தா கும்பகோணத்தில் 10 லட்சம் நிக்கிறான். நாங்க என்ன கணக்கு பண்றோம்? நீங்க வாங்குற அடி உதை இதெல்லாம் கணக்கு பண்ணோம்னு சொன்னா மொத்தத்தில் ஒரு 1000 பேர் தேர்வீங்க, நாங்க கணக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்? எங்க பார்த்தாலும் அப்படித்தான் இருக்குது. எங்க பார்த்தாலும் மைனாரிட்டியா இருக்கும், எங்க பார்த்தாலும் ஆட்டி, எந்த பள்ளியிலையும் போர்டு கிடக்குது, எல்லா பள்ளியிலும் உள்ள நுழைய கூடாதுங்கிறான். நம்மளை குறி வச்சியே தான் தப்லீக்காரன் திட்டுறான், ஜமாத் இஸ்லாமி திட்டுறான், முஸ்லீம் லீக்காரன் திட்டுறான், மார்க் அடிப்படையில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் திட்டுறான். எல்லாருக்கும் நம்ம ஜமாத் உலமா யாரா இருந்தாலும் சரி ஒரே இலக்கு யார் தான்? நம்ம மட்டும் தானே. தௌஹீத் ஜமாத் தானே அனைவராலும் திட்டப்படுது. எல்லாரும் உங்களுக்கு எதுக்குறான்? ஒருத்தர் உங்களுக்கு ஆதரவு இல்ல, பள்ளியில் ஆதரவு இல்ல, இமாம் ஆதரவு இல்ல, முத்தவள்ளி ஆதரவு இல்ல, இயக்கங்கள் ஆதரவு இல்ல, அரசியல்வாதிகள் பல்வேறு கட்சியில் உள்ள முஸ்லீம் அரசியல்வாதி சப்போர்ட் இல்ல. இப்படி தனிச்சு நிக்கிறீங்க, அடியை வாங்கிட்டு 4 பேர் 3 பேருமா நிக்கிறீங்க. நீங்க எல்லாம் என்னத்தரா கூட்டிருவீங்க நாங்க பார்த்தா அப்படி இறங்குது. அதை வச்சுக்கிட்டு நீங்க பெரும் சக்தி நாங்க விளங்குறதா? இதை வச்சுக்கிட்டு நாங்க மைக்கூர் புரியலங்கிறாரு. புரியாது, அதே உனக்கு புரியாது. நீ வருஷ கணக்கில் நீ பாக்குற. எங்களுக்கு பத்ர் போர்க்களத்துல, உஹது போர்க்களத்துல 3000 மாணவர்கள் எல்லாம் அனுப்பி வச்சு பலம் காட்டினானே, அந்த அல்லாஹ்வுடைய உதவி நாங்க நம்புறோம். அது முஸ்லிமுக்கு தான் புரிந்து கொள்ள முடியும், உளவுத்துறைக்கு புரியாது, எந்த ஒரு கணிக்கக்கூடிய பார்வையாளருக்கும் புரியாது. அல்லாஹ்வுடைய அருளை நம்பக்கூடியவர்களுக்கு புரியும். இந்த ஜமாத் சரியான வழியில் போய் கொண்டிருக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி இந்த ஜமாத்துக்கு இருக்கும். இன்னும் சொல்றேன், சரியா இன்னும் நினைச்சிட கூடாது. இவங்க ஜமாத் எப்படி தம்பட்டம் அடிக்கிறாங்க, ரொம்ப பர்ஃபெக்டோ அப்படி சொல்லவில்லை. இருக்கக்கூடியவர்களில் நம்ம பரவாயில்லாம இருக்கோம், அவ்வளவுதான். இருக்கிறதுல உள்ளதுல 100% சரின்னு ஒரு ஜமாத்து சொல்ல முடியுமா? நம்ம தான் சொல்ல முடியுமா? தௌஹீத் ஜமாத் அப்படி 100% அதெல்லாம் நாங்க சொல்லவே இல்லை. எல்லாம் ஃபெயில் ஆகுற இடத்துல நாங்க பாஸ் ஆகுற மார்க் வாங்குறோம், அவ்வளவுதான். பாஸ் ஆகணும் சீட்டு கொடுப்பான். காலேஜில் சீட்டு 100 மார்க் வாங்கினா தான் கொடுக்கணும். ஒரு ஃபெயில் 100 மார்க் வாங்கல, 35 தான் வாங்கி இருக்கிறான். அது நம்ம தான் வாங்கி இருக்கிறோம். பாக்கிலாம் 18 மார்க், 12 மார்க் 0 இவனுக்கு கொடுப்பானா? அப்ப 100 மார்க் வாங்கினவன் இல்லைன்னா யாரு கொடுப்பான்? ஏதோ பரவாயில்லாம இருக்கிறோம் இல்லையா? தௌஹீத்வாதின்னா நாங்க என்ன செய்யல? நீங்களே யோசிச்சு பாருங்க. நமக்கு அல்லாஹ் கொடுத்த குட்வில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வரதட்சணை வாங்கக்கூடாது நம்ம சொல்றோம், எல்லாருக்கும் இது தெரியும். ஒருத்தன் வரதட்சணை வாங்குவான், நம்மளை சேர்ந்த ஒருத்தன் வாங்கிட்டான்னு வைங்க, என்னடா தௌஹீத்வாதி வரதட்சணை வாங்குற கேட்கறானா இல்லையா? யாரு கேட்கறான்? வரதட்சணை வாங்கணும் கேட்கறான். வரதட்சணை வாங்குறவன் கேட்கறான், ஆனா நாங்க சாக்கடை. அதாவது அர்த்தம் நாங்க என்ன பண்ணாலும் செய்வோம், எங்களுக்கு தீனு கிடையாதுப்பா, நீ வாங்கலாமான்னு என்ன அர்த்தம்? நம்மளை பத்தி அல்லாஹ் அவங்க உள்ளத்துல போடுறான், இவங்க பர்ஃபெக்டான ஆளு போடுறானா இல்லையா? இல்லாட்டி எந்த வார்த்தை கேட்கறான், வரது நீ தானே வாங்கணும். நம்ம திருப்பி கேட்ட, நான் வாங்கலாம்ப்பா நீ வாங்கலாமா கேட்கறான். தௌஹீதுக்கார சினிமா கொட்டு நின்று வை, என்ன கேட்பான்? தௌஹீதோ சினிமா கொட்டு நிக்கிறேன். அவன் என்ன நினைக்கிறான்? நாங்கெல்லாம் இல்ல இல்லேன்னு போன ஆளுக்கப்பா, நீங்க கொஞ்சம் பர்ஃபெக்டா இருக்கணும்ல. அப்ப தௌஹீதுக்காரன் ஆடம்பரமா கல்யாணம் பண்ணா கேள்வி கேட்கறான், தௌஹீதுக்காரன் சினிமா கொட்டைக்கு போனா கேள்வி கேட்கறான், தௌஹீத் ஜமாத் தௌஹீதுக்காரன் ஒரு சுண்ணத்தை விட்டா கேள்வி கேட்கறான். அவன் மத்தவன் என்னென்னமோ செய்யறான், அப்பாட்டியே வச்சிருப்பான். நம்ம மட்டும் ஏதாவது பார்த்தான்னு வைங்க, தௌஹீத் பொம்பளை பாக்குற அப்படிங்கிறான். நம்மளை பார்த்தாலே கேள்வி கேட்கிறான், மத்தவன் அதுக்கு மேல எங்க போனாலும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறான். அப்ப இதுல என்ன நீங்க விளங்குறீங்க?
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சரி இருக்கிறதுல நீங்க கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கிறாங்கன்னு உதவி செய்கிறான். இந்த பரவாயில்லாம இருக்கிறதுக்கு எப்படின்னு சொன்னா 100% முயற்சி பண்ணினார், ஒரு 50க்கு மேல வந்தால், ஒரு 75க்கு மேல வந்தா எங்க கொண்டு அல்லாஹ் வைப்பான்? நம்ம இருக்கிற இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு அல்லாஹ் தரக்கூடிய வெற்றி எல்லாத்திலையும் வெற்றி. நல்லா யோசிச்சு பாருங்க. மீடியா வேல்ட் வழங்கும் புதிய தலைப்புகள், சகோதரர் PJ ஆற்றிய உரைகள், சத்தியம் குர்ஆன் ஹதீஸ், அசத்தியம் கிருஷ்ணாம்பேட்டை, நாங்கள் சொல்வது குர்ஆன் ஹதீஸ் வழியில் துளசேந்திரபுரம், இதுதான் இஸ்லாம் என்பது ஓரிரை கொள்கையை பாடி, இஸ்லாத்தில் நுழைந்த வரதட்சணையும் அதனால் ஏற்பட்ட விபரீதமும் பெரியப்பட்டினம், தூதர் காட்டிய வழி மதுரை, ஏகத்துவமும் தூதத்துவமும் மும்பை, அழிவை நோக்கி